தமிழ்நாடு முதலமைச்சர் திறனாய்வு தேர்வை எழுத உள்ள மாணவர்களுக்கு பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுக்கும் தனித்தனி கொஸ்டின் உங்களுக்கு நல்லாவே தெரியும். காலை மாலை ஆன்சர் பேப்பரும் பார்த்திங்கன்னா OMR ஷீட்டு தனித்தனி ஷீட்டு தான். நீங்கள் NMMS எக்ஸாம் எழுதும்போது பேப்பர் 1 பேப்பர் 2 மேட்டு சேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே OMR தான் இருக்கும். 90 + 90 180 கொஸ்டின்ஸ். ஆனால் இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் திறனாய்வு தேர்வை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 60 கொஸ்டின் தான். ஆனால் தனித்தனி OMR. ஸோ நீங்கள் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. என்ன அப்படின்னா மேக்ஸ் எக்ஸாமுக்குரிய அந்த 2 மணி நேரத்தில் 60 கொஸ்டினுக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணி முடிச்சிடணும். மதியம் இதே OMR தருவாங்க, தெரியாததை அல்லது யோசித்து அடிச்சிடலான்னு எதுவும் தப்பு கணக்கு போட்டு ஷேட் பண்ணாமல் வந்துடாதீங்க. ஈவினிங் நடக்க போகிற செஷனுக்கு தனி OMR ஷீட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து எக்ஸாமை அட்டன் பண்ணுங்கள். நல்லா படிச்சிருப்பீங்க. ரிசர்வேஷன் பேசிஸில் தான் வந்து ரிசல்ட் வெளியிட போகிறாங்க. பர்டிகுலராக வந்து சம் ஸ்பெஷல் கேட்டகரிக்கெலாம் தமிழ்நாடு ரிசர்வேஷன் ரூல்ஸ் படி ஒரு பர்டிகுலர் மினிமம் கட் ஆஃப் மார்க் எடுத்தாவே நீங்கள் ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள் பர்சனாக மாறிடலாம் அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் ரிலேட்டடாக வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்பிக்கையோட தேர்வை எதிர்கொள்ளுங்கள். எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் மாணவர்கள் எழுதினாலும் 69% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் 1000 பேர் தான் தேர்வு செய்ய போகிறாங்க. 500 மாணவர்கள் 500 மாணவிகள். மீண்டும் சொல்கிறேன், கடந்த ஆண்டு குறிப்பிட்ட கேட்டகரியில் ரொம்பவும் குறைவான மார்க்கு கூட ஸ்காலர்ஷிப் எலிஜிபிள் பர்சனாக தேர்வு செய்யப்பட்டிருந்தாங்க. அதுக்கு காரணம் அந்த ரிசர்வேஷன் கேட்டகரியில் போதுமான எண்ணிக்கையில் ஆட்கள் பற்றாக்குறை இருந்தது தான் காரணம். எனவே இத்தேர்வை மிகுந்த தன்னம்பிக்கையோட ஒவ்வொரு வினாவையும் யோசித்து அட்டன் பண்ணுங்கள். பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டும் சேர்ந்து டோட்டலாக தான் அவங்க வந்து கன்சிடர் பண்ண போகிறாங்க.